நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை கிடுகிடு உயர்வு, லிட்டருக்கு 25 வரை அதிகரிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயரத் தொடங்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் நீடித்து வரும் போர் காரணமாக ஈரானின் எண்ணெய் வயல்கள் மற்றும் ஹர்முஸ் ஜலசந்தி முடங்கியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் கடும் ஏற்றத்தை சந்தித்துள்ளது. ஏற்கனவே நயரா நிறுவனத்தை தொடர்ந்து தற்போது ஷெல் நிறுவனமும் தனது விற்பனை விலையை உயர்த்தியுள்ளது. ஷெல் நிறுவனம் நாடு முழுவதும் அமல்படுத்தியுள்ள இந்த புதிய மாற்றங்களின்படி பெட்ரோல் லிட்டருக்கு 7.4 ரூபாய் உயர்ந்து தற்போது 119.85 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் லிட்டருக்கு 25 ரூபாய் உயர்ந்து 123.52க்கு விற்பனையாகிறது. தனியார் நிறுவனங்களில் விலையை உயர்த்தினாலும் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் விலையை உயர்த்தவில்லை. இது பொதுமக்களுக்கு சற்றே ஆறுதலை அளித்துள்ளது. சாமானிய மக்களை பாதிப்பிலிருந்து காக்க பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான சுங்க வரியை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைத்து மத்திய அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இதனால் பொதுத்துறை பெட்ரோல் பங்குகளின் விலை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நீடிக்கிறது. டீசல் விலை லிட்டருக்கு 25 வரை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஷெல் பங்குகளை நம்பியிருக்கும் கனரா வாகனங்கள் மற்றும் லாரிகள் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை நோக்கி திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் அரசு பங்குகளின் வாகனங்கள் வரிசை அதிகரிக்க வாய்ப்புள்ளது.